வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து புளிக்குழம்பு இல்லை காரக்குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து கனகசுந்தரி ரவிக்குமார் அவங்க வந்து எழுதி அமைச்சிருக்காங்க. அது எப்படி பண்றது, என்னென்ன அளவு எல்லாம் நான் சொல்றேன் பாருங்க. பாருங்க, ஒரு பெரிய லெமன் சைஸ் வந்து நான் புளி எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு 50 கிராம் இருக்கும். அப்புறம் இது வந்து வடவம். இது இருந்தால் தாளிச்சு கொட்டலாம் நீங்க. அப்படி இல்லைன்னா கடுகும் வெந்தயமும் தாளிச்சு கொட்டுங்க. அப்புறம் ரெட் சில்லியும் தனியாவும் சேர்ந்து அரைச்சது, அது ரெட் சில்லி கோரியண்டர் சீட் ரெண்டும் சேர்ந்து அரைச்ச பொடி. இது ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, வெறும் ரெட் சில்லி மட்டும் தனியா, ரெட் சில்லி பவுடர் மட்டும் தனியா இருந்தது அதுனா அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கோரியண்டர் பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து அரைச்ச பொடி இருந்ததுன்னா 3 டீஸ்பூன். அப்புறம் பூண்டு ஒரு 8 பல்லு பூண்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு இருக்கேன். புளி வந்து சொன்ன அளவில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன். அதில் வந்து நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இது பாருங்க, முதல்ல வந்து அது காயட்டும். எண்ணெய் இன்னும் காயல. அதுக்குள்ளே புளி தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு, ஒரு 3 டீஸ்பூன் வந்து மிளகாப்பொடி எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த பொடி வந்து மிளகா பொடியும் தனியா பொடியும் மிக்சிங், அதாவது ரெட் சில்லியும் கோரியண்டர் சீடும் சேர்த்து அரைச்ச பொடி. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க ரெடியா. இப்போ கரைஞ்சிடுது. இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் காஞ்சிடுது. நம்ம வந்து வடகம் தாளிச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு ஒரு 8 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கட்டும். இதுலேயே வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாம். இதை சேர்த்தாப்புலாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தண்ணியில் மஞ்சள் பொடி, உப்பு, மிளகா பொடி, தனியா பொடி எல்லாம் மிக்சிங். ஸோ அதை கூட்டிடலாம். இதை நல்லா சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாசனையாக கமகமன்னு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. கனகசுந்தரி ரவிக்குமார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு ரெசிபி. கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட 2 சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் ரெசிபியோட சந்திக்கிறேன்.